பாளையங்கோட்டையில் சவேரியார் கல்லூரி மேலாண்மை நிறுவனம் ஜீபா இடைக்கல்லூரி போட்டிகள் ஜிபேட் 2026 பிப்ரவரி 27ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள புனித சவேரியார் கல்லூரி மேலாண்மை நிறுவனம் ஜீபாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடைக்கல்லூரி போட்டிகள் ஜிபேட் 2026 சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தூய சவேரியார் குழுமத்தின் தலைவர் முனைவர் இன்னாசிமுத்து சேசே அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக வர்ஷா பேப்பர்ஸ் திருநெல்வேலி நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீநிதி சொக்கலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் மேலாண்மை திறன், தலைமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு திறன்களை மேம்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குனர் தந்தை முனைவர் மைக்கேல் ஜான் சேச வரவேற்புரையாற்றினார். நிர்வாக தந்தை முனைவர் பீட்டர் சேவியர் சேச மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்களாக பேராசிரியர்கள் சகாய சாபு, முனைவர் ராம்குமார் மற்றும் முனைவர் கிறிஸ்டினா ஜெயநிதிலா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 4 பிரிவுகளில் அணி நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் என மொத்தம் 11 போட்டிகள் நடைபெற்றன. திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கல்லூரிகளில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டிகளில் லேடி டாக் கல்லூரி மதுரை மாணவர்கள் முதலிடத்தை பெற்று பரிசு கோப்பையை தட்டிச் சென்றனர். ஐயா நாடார் ஜானகியம்மாள் கல்லூரி சிவகாசி மாணவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றனர். மேலும் சிறந்த மேலாளர் விருதை லேடி டாக் கல்லூரி மாணவி ஹர்ஷினி பெற்றார். நிகழ்வின் இறுதியில் சவேரியார் கல்லூரி மேலாண்மை நிறுவன இயக்குனர் தந்தை முனைவர் மைக்கேல் ஜான் சேச அவர்கள் விழாவின் நிறைவில் முதல் பரிசு கோப்பை மற்றும் 2ஆம் பரிசு கோப்பை பெற்ற அணிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நிர்வாக தந்தை முனைவர் பீட்டர் சேவியர் நிறைவுரையாற்றி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் இணை உபயதாரர் திருநெல்வேலி மீனாட்சி ஹோண்டா நிறுவனத்தின் தலைவர் டால்டன் இதர பரிசுகளை வழங்கினார். இவ்விடைக்கல்லூரி போட்டி முக்கிய உபயதாரர் வர்ஷா பேப்பர்ஸ் மற்றும் இணை உபயதாரர்கள் நெல்லை மோட்டார்ஸ், டிவிஎஸ் மற்றும் திருநெல்வேலி மீனாட்சி ஹோண்டா என 47க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்களாக கலந்து கொண்டனர்.